ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ காயின். இது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஏர் ட்ராப் வந்து ரொம்ப பக்கமாக வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோலேயே நான் இன்னும் 2 பாட் பற்றி சொல்கிறேன். அதை நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணலாம் சொல்லல, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ டூ மார்க்கெட்டுங்கிறது வந்து இந்த வீடியோ நான் செப்டம்பர் 1 எடுக்கிறேன். செப்டம்பர் 2 வந்து ஏர் ட்ராப் அவங்களோட ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல்லேயே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி லாஸ்ட் 3 டேஸில் மட்டும் 3 மில்லியன் யூசர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நாங்கள் ஏர் ட்ராப் தரப்போகிறோன்னு. ஸோ நீங்களும் முடிஞ்சால் இந்த வீடியோ இன்னைக்கு பார்க்குறீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க டூ மார்க்கெட். நம்ம சேனல்லேயே அந்த வீடியோ வந்து ஒரு லாஸ்ட்டாக போட்டிருப்போம். ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி என்ன பண்ணுறதுன்னு ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏர் ட்ராப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமே. ஏர் ட்ராப் கிடைக்கும், பட் அதோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ காயின்ங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஏர் ட்ராப் கிட்ட வந்துருச்சு. அவங்களோட ரோட் மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலெட்லேயே காட்டியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாலெட் சிம்பிள் இருக்குது. வாலெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட ரோட் மேப் வந்துடும். பிளாக் செயின் செலக்ட் பண்ணுறதும் டபிள்யூ காயின் ஏர் ட்ராப் கொடுக்குறது ரெண்டு தான் இன்னும் நமக்கு மெயின். ஸோ அதுக்கப்புறம் ஏர் ட்ராப் கொடுத்த டாக்ஸ் மாதிரியே தான் ஏர் ட்ராப் முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து நியூவாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து WAIன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இதில் வந்து ஒரு டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க. அது பட் என்னன்னு நமக்கு தெரியல. அப்போ ஓப்பன் பண்ண டூ மார்க்கெட் இப்போ தான் ஓப்பன் ஆகுது. ஸோ டபிள்யூ காயின் ஏங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து WAI பேலன்ஸ்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா மைன் ஆகிட்டு இருக்கும். 8 hours 1 மைன் ஆகும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு 8 hours வந்து ஒரு 2 WAI கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இது எல்லாமே அப்கிரேட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 hours வந்து 10 WAI கிடைக்கிற மாதிரி வச்சிருக்கேன். இன்னொரு லெவலில் பார்த்தீங்கன்னா இதுவும் 5th லெவல், இதுவும் 5th லெவல், இதுவும் 5th லெவல், இது 0 லெவலில் இருக்கும். இது எதுக்குன்னா ஒரு ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து லெவல் ஏற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் இன்னும் பண்ணல. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இந்த WAI பேலன்ஸ்னு இருக்குல்ல, இது எனக்கு தெரிஞ்சு டோக்கனாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா NFTயாகவும் இருக்கலாம். எனக்கு என்னன்னு தெரியல. NFTயில் இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அப்படியே வெளியே வந்துட்டிங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த பூஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா W ஸ்கின்ஸ்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ W ஸ்கின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்கின் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நான் பை பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக கேட்ஸ்னு ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே லைவாக கூட பை பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த கேட் ஸ்கின் மேலே கிளிக் பண்ணிட்டேன்னா இது வந்து ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் டபிள்யூ காயின் டோக்கன்ஸ் கொடுத்து நான் பை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பை கொடுத்துட்டேன்னா அந்த டோக்கன் வந்து பை ஆயிரும். வந்து ஃபோன் ஸ்லோவாக இருக்கா இல்லை நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்கான்னு தெரியல, எல்லாமே ஸ்லோவாக தான் வேலை செய்யுது. ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் வந்து பை ஆயிரும். பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்டுன்னு வந்துருச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் ஸ்கின் பை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு NFTயாகவும் உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ ஈஸியாக ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வேறு எப்படி ஏர்ன் பண்ணுறதுனா டேப் பண்ணுறது தான். இப்படி டேப் பண்ண மேலே பேலன்ஸ் ஆட் ஆகும். அண்ட் தென் நீங்கள் வந்து இதே பூஸ்ட்டில் வந்து W ஒர்க்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே W ஒர்க்கர்னு இருக்குது. இது வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கும் ஒரு 1,60,000 டோக்கன்ஸ் கிட்ட உங்களுக்கு மைன் பண்ணி தரும். நீங்கள் அது மூலியமாகவும் ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த மல்டிப்ளையருங்கிறத வந்து நான் தெரியாமல் வாங்கிட்டேன். நீங்கள் யாரும் வாங்க வேண்டாம். இது என்னன்னா டேப் பண்ணும்போது ஒரு 2 டைம்ஸ் வந்து வரும். இப்போ எனக்கு ஒரு டேப்புக்கு வந்து 4 டோக்கன்ஸ் வருதுன்னா ஒரு டைம் மட்டும் 400 டோக்கன்ஸ் வரும். அவ்வளோதான். இது வேஸ்ட்டு, ஆனால் அமௌண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வேறு எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அண்ட் தென் டாஸ்க் டெய்லி செக்இன், அப்புறம் ஒரு சின்ன சின்ன டாஸ்க்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ளே கேட்ஸு, ப்ளே பூம்ஸு இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி கூட ஏர்ன் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ரீட்வீட் அண்ட் லைக் அவர் போஸ்ட்னு இருக்குது. இது மூலியமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். டபிள்யூ காயினுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் வந்து கிளிக்கபிளாக இல்லைனா கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எதில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 20 to 25 days டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. மெயினாக அந்த WAIலையும் அண்ட் தென் ஸ்கின் ஆப்ஷன் ரெண்டுலேயுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட்டாக விட்ட ஏர் ட்ராப்பில் கூட நமக்கு வந்து கடைசியாக கொண்டு வந்த ஆப்ஷன் மூலியமாக தான் கொடுத்தாங்க லெவல் பேசிஸில். ஸோ இதில் லெவல்லாம் எதுவும் கிடையாது. WAIயில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த AI பேலன்ஸை எடுத்துக்கோங்க, அப்கிரேட் பண்ணி அண்ட் தென் பூஸ்ட்டில் வந்து ஸ்கின் வாங்கி வச்சுக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது இப்போ புதுசாக வந்துருக்கிறதோ இல்லை ரீசெண்டாக ஏர் ட்ராப் விட போகிறதோ ஏதாவது வேணும்னா